ருத்ராமுகி சைக்ளோன் கிச்சன். நேற்று வந்து நம்ம வந்து நல்ல புயல் காற்று வர்தா புயல் கடந்து போகும்போது எப்படியெல்லாம் காற்றடிச்சதுன்னு பார்த்தோம் இல்லையா. இது பார்த்தாங்க, இது வந்து எங்களோட மாடி தோட்டம். பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு. இது மட்டும் கிடையாது, அந்த பக்கத்தில் வந்து ஒரு வீடு ஃபுல்லாகவே இடிஞ்சு விழுந்திருக்கு, சன்ஷேட்லாம் உடஞ்சிருக்கு. ஸோ இப்போ அது ஆஃப்டர் புயல் வந்து எவ்வளோ டேமேஜஸ் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்கவே போகிறோம். இது சென்னையில் வந்து சைக்ளோன் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு வந்ததுனால அப்படிங்கிறது தான். கஷ்டப்பட்டு வளர்த்தது கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. இந்த பாருங்கள், இது வந்து எங்காத்து சைடில் அந்த பஞ்சு மரம், இளம் பஞ்சு மரம் எப்படி விழுந்திருக்கு பாருங்க. வீடு எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குங்கிறதையும் பாருங்க. அவளால் வெளில கூட வர முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. பார்த்தேலாம் தெரியும் பாருங்க, காம்பவுண்ட் சுவர் உடஞ்சி போயிடுது, கேட்டு எல்லாமே உடஞ்சி போயிடுது. இந்த பாருங்க, மரம் வந்து சைடில் வாத்து சைடில் விழுந்திருக்கு. ஏசி எல்லாம் இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. நிறைய டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. பாருங்க, மரம் வந்து அந்த வீடு மேலே விழுந்து எவ்வளோ கிராக் ஆயிருக்கு பாருங்க. எவ்வளோ டேமேஜ். இதெல்லாம் வந்து மீண்டு எடுத்து வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்க. நம்ம பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. கண்ணாடி கிண்ணாடி எல்லாமே உடஞ்சிருக்கு, சன்ஷேடெல்லாம் உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, எங்காத்துக்கிட்ட கூட சன்ஷேட் கூட உடஞ்சிருக்கு. ஒரு காடு போல இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எல்லா மரமும் சேர்ந்து ஒன்றா விழுந்துருக்கு. இது கொலாப்ஸ் ஆகிடுத்தோ பாருங்கள். இதில் எல்லா செடியும் சேர்ந்து வச்சுருந்தது எல்லாம் சேர்ந்து கொலாப்ஸ் ஆகிடுது. சங்கடமாக இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா ஒவ்வொரு செடியும் அவ்வளோ அழகாக நல்லா வளர்ந்து நல்லா அழகாக வந்துட்டு இருந்தது. மருதாணி அப்புறம் பாதியில் உடஞ்சிருச்சு. ஆனால் ஃபுல்லாக அவாத்தில் தான் விழுந்திருக்கு போல இருக்கு. அது அந்த ஃபர்ஸ்ட் அதுதான் விழுந்தது. அது விழும்போது அது பாவம் அவங்களுக்கும் நடுவில் விழலைன்னு வச்சுக்கோங்க. பெரிய டேமேஜ் இல்லை, இவங்களுக்கும் அடிச்சிருக்கோம், எங்களையும் அடிச்சிருக்கோம். ஏதாவது இந்த சைடோ அந்த சைடோ கரெக்டாக சென்டரில் பேசேஜில் விழுந்ததுனால இந்த பேரப் இந்த காம்பவுண்ட் வாலோட முடிஞ்சது. அந்த பக்கம் இங்கே லேப்டு உடஞ்சது. சும்மா பேசு. இந்த பாருங்க, அந்த மரத்தோட வேர் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த காம்பவுண்ட் வால் செவர்லேருந்து எல்லாமே கிராக் வச்சிருக்கு. அவளை பார்த்தாலே தெரியும், அவள் ஆற்றுலேருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு மரம் வந்து அவள் வீடை வந்து மூடிருக்கு. இது வந்து நாங்கள் இருக்கிற ஏரியா. எங்கள் ஏரியாவில் ரொம்ப பெரிய டேமேஜ் வந்து இந்த வீடு தான். நேற்று ரொம்ப டேமேஜாக இருந்தது. இப்போ எங்கள் ஆளுங்களை வச்சு நாங்கள் பாதி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த மரம் ஆமாம், இந்த மரம் விழுந்ததுனால இந்த 2 வீட்டுக்கும் நிறைய சேதாரம். இந்த மரத்தையே நாங்கள் எங்கள் ஆளுங்களை வச்சு தான் கட் பண்ணி எடுக்கிறோம். ஓ ஆமாம். இந்த கேஸ் குடோனில் விழுந்த மரத்தை கூட நாங்களே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், கேஸ் குடோனில் தான் விழுந்திருக்க மரம். இப்போ அவங்களே தான் அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறாங்க. இன்னும் யாரும் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை இல்லையா? ஆமாம், வாரமான ஊழியர்கள் கம்மி தானம்மா. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. என்ன தெரியுது சொல்லு பொறுத்து இன்னும். இது வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு
அடுத்த தெருவில் எல்லா மரமும் விழுந்து புயல் காற்று அடித்து எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக பின்னாடி நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல். அதுவும் அங்கேயும் நிறைய மரங்கள்லாம் விழுந்து தான் கிடக்கு. பாருங்க, ரோட்ல போக முடியாத அளவுக்கு மரம் விழுந்து நடுவில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிட்டு பாருங்க. யாருமே போக முடியாது, நடந்து போகலாம் யாராவது. இதுவும் பாருங்க, பக்கத்தில் அந்த காம்பவுண்ட் வாலில் விழுந்து அதுவே வந்து இரும்பு கம்பியாக வளைஞ்சு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா லைட் கம்பம் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஏரியாவோட பார்க்கு. இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க தெரியும், எல்லா மரமும் விழுந்து அடிச்சு புயல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. பாருங்க பார்க்குக்குள்ளே பாருங்க எப்படி இருக்கு. இப்போ பார்க்குக்குள்ளே பார்ப்போம். வேண்டாம் வேணாம் போவேன் அப்படின்னு இல்லைங்கல்ல நம்ம மரம். இது வந்து சின்ன பசங்க விளையாடுறதுக்காக போட்ட இடம். அது ஃபுல்லாக தண்ணி நிற்குது, மரம் விழுந்து கிடக்கு, ஃபுல்லாக அவ்வளோ சேதமாயிருக்கு. அது போன வாட்டி சென்னையில் வந்து ஃப்ளட்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போச்சு. இந்த வாட்டி வந்து வர்தா புயல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்க்கை பார்க்குற மாதிரியே இருக்காது, ஒரு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பார்க் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது எல்லாமே. இந்த ஊஞ்சல் பாருங்கள், ஊஞ்சல்லேருந்து குழந்தைங்க விளையாடுற எல்லா பொருள்லேருந்து எல்லாமே வீணாக போயிருக்கு. உட்காந்துக்கிற அந்த சேர்லேருந்து எல்லாமே. லைட் பாருங்கள், லைட் எரிய லைட்லேருந்து எல்லாமே வளைஞ்சு கிடக்கு. இன்னும் வந்து இந்த ஏரியாவில் கரண்ட்டே வரல, கரண்ட்டும் கிடையாது, தண்ணி கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே. பாருங்க, உட்காந்து பேசுகிற பெஞ்ச் தான், அதுவே எப்படி ஆயிருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு மோசமாயிருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க இடம் வந்து டென்னிஸ் விளையாடுறது இல்லை பேட்மிண்டன்லாம் விளையாடுவாங்க, அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அது வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறதையும் பாருங்கள். பார்க்குக்குள்ளே தண்ணி இல்லை, எங்கேருந்தோ இருக்கிற மாமரம்லாம் விழுந்து மாங்காய் பாருங்க, எங்கேருந்தோ இருக்குது, எங்கேருந்தோ வந்து விழுந்த மரம் அது. இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே சின்ன பசங்க விளையாடுற இடம் தான். அது எவ்வளோ மோசமாக டேமேஜ் ஆயிருக்குங்கிறதையும் பாருங்கள். தண்ணி நிற்கிது, மரம் விழுந்திருக்கு, எல்லா பொருளும் வீணாக போயிருக்கு. இந்த மரம் லைட்டெல்லாம் விழுந்து உடஞ்சி கிடக்கும் எல்லாம். பாருங்கள், வாக்கிங் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், மோசமாக. இது வந்து நாங்கள் டெய்லி காலையில் வந்து வாக் பண்ணுற ஏரியா இந்த பார்க்கில். இப்போ பாருங்க, கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே பார்க்கில். அவங்க இங்கே இருக்கிறவங்களே எல்லாரும் சேர்ந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எங்கள் வீட்டுக்கு அடுத்த ரோடு. இவ்வளோ எல்லா மரமுமே இங்கே விழுந்துருச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய மரங்கள் இருக்கும், எல்லாமே விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா மின் கம்பிலாம் அருந்து விழுந்திருக்கும், எல்லாமே விழுந்திருக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்து பாருங்கள், நடு ரோட்டில் வந்து அந்த மின் கம்பம் வந்து விழுந்திருக்கு பாருங்கள். இதனால் வந்து மின்சார துறைக்கு வந்து நிறையவே வேலை இருக்குங்க. ஏன்னா அவங்க சரி பண்ணால் தான்
கரண்ட்டே வரும் இந்த ஏரியாவுக்கு. கடைகள்லாம் வந்து எவ்வளோ மோசமாக டேமேஜ் ஆகிருக்குங்கிறதையும் பாருங்கள். சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் தான் 3 லேம்ப் போஸ்ட்டுமே கீழே விழுந்திருக்கு. 3-4 எலக்ட்ரிக் கம்பம் இங்கே தான் விழுந்திருக்கு, இந்த ரோட்டில் தான் விழுந்திருக்கு. பாருங்க, இது கடை வாசலில்